தமிழகத்தில் நாளுக்கு நாள் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்பார்த்தது ஒன்று, மக்கள் கொடுத்தது வேறு ஒன்று. எதிர்பார்க்காத நடந்தது தான் உண்மை. தாவேக்கா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்கி பிரிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசப்பட்டது. ஆனால் தேர்தல் நடக்கும்போதே இந்திய முஸ்லீம் லீഗ് நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருந்தோம். அந்த கூட்டணியில் இருந்து சுருக்கமாக சொன்னால், கொளத்தூர் தொகுதியில் எங்களுடைய மகளிர் அணி வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தாங்க. அப்போவே என்னிடத்தில் சொன்னாங்க, பேராசிரியர் இந்த மாதிரி ட்ரெண்டு எப்படியோல தெரியுது, வீடுகள்லாம் அந்த பெண்டுகள்லாம் வேறு மாதிரிலாம் பேசுகிறாங்க, இதை நாங்கள் திமுக வட்டாரத்துக்கு சொல்லியிருக்கோம் என்று சொன்னாங்க. ஏதோ மாற்றங்கள் வரப்போகிற மாதிரி பேசுகிறாங்க. பெண்கள் மத்தியில் நம்ம நினச்ச மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களாம், சந்தேகமாக வருத பேச்சுக்கள்லாம் இப்படி வந்துச்சுன்னு குளத்தூர் தொகுதியில் உள்ள எங்கள் முஸ்லீம் லீக் சம்மந்தமான மகளிர் அணி எல்லா வீட்டுக்கும் போய் என்னிடத்து சொன்னாங்க. அப்போது நாங்களும் அதை தெரிவித்தோம். அதுபடி அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க தெரியல, அவ்வளோதான் உண்மை. ஆனால் தேர்தல் வந்த பிறகு தான் தெரியுது, தமிழ்நாட்டு மக்கள் பெரிய மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறாங்க. ஸ்டேட்டஸ்கோ விரும்பலை, இருந்த நிலைமையை விரும்பாமல் புதிய மாற்றத்துக்காக வேண்டி மக்கள் எல்லாம் வாக்களிச்சிருக்காங்க என்ன உண்மை தான் விளங்கிச்சு. இதை தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சியும் எதிர்பார்க்கலை, எந்த அரசியல் தலைவரும் எதிர்பார்க்கவும் இல்லை, நாங்களும் அப்படி எதிர்பார்க்கவும் இல்லை. தாவேக்கா ஓட்டு வாங்குவாங்க, பிடிப்பாங்க, ஆனால் இது மாதிரி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வருவாங்கன்னு நம்பவும் இல்லை. ஆனால் நடந்தது தான். இது ஜனநாயகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க கூடத்தான் செய்யும். அமெரிக்கன் வரலாற்றில் இப்படி பல நேரங்களில் நடந்திருக்கு. அது மாதிரி எதிர்பார்க்காதவங்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க. அது மாதிரி இப்போ மக்கள் எதிர்பார்த்தாங்களா இல்லையா, ஆனால் ஒரு பெருங்கூட்டம் விஜய் முதலமைச்சர் ஆகணுங்கிறத உள்ளுக்குள்ளே எதிர்பார்த்தது தான் உண்மையாக தெரியுது. அதான் நடந்திருக்கு. இது இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருந்த ஏறத்தாழ அனைத்து கட்சிகளும் அவருடைய ஸ்டாலினுடைய ஆதரவையும் ஒப்புதலையும் பெற்று நாங்கள் எல்லாம் புதிய ஆட்சிக்கு ஆதரவை தெரிவித்தோம். எந்த நிபந்தனை இல்லாத ஆதரவை தெரிவித்தோம். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த ஆட்சியில் அமர வைக்காட்டி போனால் இந்த மாதம் 10ஆம் தேதி டைம் கொடுத்து கவர்னர் டைம் கொடுத்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் அப்படின்னு சொன்னதுனால என்ன பரப்பப்பட்டது அப்படின்னா, 10ஆம் தேதிக்குள்ளே புதிய ஆட்சி வரலன்னு சொன்னால் ஆளுநர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். ஜனாதிபதி ஆட்சி வந்துச்சுன்னா அது மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் திணிக்கப்படும் என்ற உணர்வு தமிழ்நாடு மக்களில் வேறு ஊண்டி போனதுனால எல்லா தரப்பு மக்களும் அதை பற்றி கவலைப்பட்டதுனால தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த ஏறக்குறைய எல்லா கட்சிகளுமே நிபந்தனை இல்லாத ஆதரவை நாங்கள் கொடுத்தோம். அது கொடுப்பதற்கு ஸ்டாலின் இடத்துலையும் சொல்லிட்டு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். காரணம் என்னென்னா, எங்கள் இந்திய முஸ்லீம் லீக் பொறுத்த வரைக்கும் அண்ணா காலத்திலேருந்து, கலைஞர் காலத்திலேருந்து, ஸ்டாலின் காலத்திலேருந்து நீண்ட நாள் நட்பும் அந்யோன்யம் இருந்தோம். நாங்கள் அவளை வெளியேறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக தெரியல. ஆனால் வேறு வழி இல்லை. வழி இல்லாத காரணத்தினால நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மறைமுகமாக திணிக்கப்பட்டால் அதுக்கு நாங்கள் 2 இடம் கொடுக்காம போனாவே அது திணிக்கப்படுங்கிற அளவுக்கு எங்கள் சமுதாயத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களும், தமிழ்நாட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள்
நாம் எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து இரவு பகலாக வந்து எங்களை பெஸ்டர் பண்ணாங்க. எங்களை தூண்டிக்கிட்டே இருந்தாங்க. இது நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்தும், இதை ஏன் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க? நீங்கள் தப்பு பண்ணுறது முஸ்லீம் சமுதாயத்தில் பாதிக்கும். முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவங்க ஆதரவு கொடுக்காதனால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முஸ்லீம் வழியெல்லாம் சமுதாயத்தின் மேல் விழும். அதுக்கு நீங்கள் காரணமாகக்கூடாது அப்படின்னு சொல்லி இரவு பகலாக எங்களை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அந்த நிலையில் தான் நாங்கள் என்ன பண்ணோம், என்ன அப்படி வருதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின்கிட்ட போனோம். அங்கே போனால் எங்களுக்கு சொல்லப்பட்டது, இப்போ ஆட்சி ஸ்டாலின் தான் எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. கவர்னர் வந்து ஆட்சியை அமைக்கணும், டிலே பண்ணக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்தாரு. அதை முஸ்லீம் லீக்குள்ள நாங்கள் வரவேற்று இந்த அறிக்கையை பின்பற்றி ஆளுநரும் அதை பின்பற்றி செய்யணும்னு நாங்கள் அறிக்கை கொடுத்தோம். அது எல்லா ஊடகங்கள்லையும் பிரச்சாரமாக ஆக்கப்பட்டது. இந்த நிலையில் எங்கள் சூழ்நிலையில் இவ்வளோ மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே தூண்டுதலும் பெஸ்டரிங் நடக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டாலின்கிட்ட போன நேரத்தில் அங்கே வேறு விதமான ஒரு யோசனையில் இருந்ததாக எனக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா இது எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிட்டு அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்கறது மாதிரி பேச்சு இங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது, எதிர்பார்க்காம இருந்தது. இதை கேள்விப்பட்டு எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே வந்தோம். வந்துட்டு இரவு பகலாக உட்காந்து யோசனை பண்ணோம். கேரளாவிலேருந்து எங்கள் தலைவர்கள்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்துருங்க, ஏன் டிலே பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. இந்த நிலையில் அடுத்த நாள் தாவேக்காவிலிருந்து முக்கியமான தலைவர்கள்லாம் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தாங்க. வந்து ஆதரவு கேட்டாங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தா ஆட்சி அமைக்கலாமே, நீங்கள் டிலே பண்ணுறீங்களே அப்படின்னு. இப்போ இருக்கிற மந்திரிகளே 7-8-10 பேர் வந்தாங்க. வந்துட்டு ப்ரெஷர் பண்ணாங்க. இல்லைங்க, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கள்கிட்ட நீங்கள் வந்தது இப்போ கேஸதை விட ஸ்டாலினே பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களே சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் என்ன பண்ணார் இவர், விஜயே வந்து உங்களை ஆதரவு கேட்குறாரு, வந்துக்கிட்டு இருக்காரு. இல்லை அது பெரிய அவசியம் சார் நாங்கள் அப்படின்னு சொல்லி வர்றான்னு சொன்னதை நாங்கள் வெளியே போகிறோன்னு வெளியே போயிட்டோம். இல்லைங்க, நாங்கள் இருந்தால் சிக்கலாகிடும், இப்போ தெருவு வந்து பெரிய கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேராக அறிவாலயத்துக்கு போனோம். திரும்ப அங்கே போய் தான் திரும்ப இது மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு, என்ன செய்யலான்னு கேட்கும்போது தான் அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ முதல் நாள் எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம் அப்படி யோசனையில் நான் கேட்டேன். அவர் எம்எல்ஏ இல்லையே சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைன்னு இப்போ 6 மாதத்துக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது அவர் சொல்லலை, அவர் கூட இருந்தவங்க சொன்னாங்க. இந்த யோசனைகள்லாம் நமக்கு உடன்பாடாக தெரியல. நேற்று சொன்னதும் உடன்பாடாக இல்லை, இன்றைக்கி சொல்கிறதும் நமக்கு உடன்பாடாக தெரியல. காரணம் என்னன்னு சொன்னால், மக்கள் ஓட்டு போட்டது ஒரு நிலைமை. இதை மாற்றதுக்கு ஜனாதிபதி கவர்னர்கிட்ட விஜய் போய் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ நீங்கள் எந்த யோசனையும் பண்ணலாம். இது இப்போ திமுக ஏடிஎம்கே எல்லாம் சேரலாம், அல்லது இவரை திருமாவளவனை ஆட்சியில் அமைக்கலாம், இந்த மாதிரியான யோசனை பிறகு பண்ணியிருந்தால் அது நியாயமாக இருக்கும். ஆனால் அவரை அழைக்காமே இப்படி பண்ணுறதுங்கிறது அது ஜனநாயக நம்ம சட்டவிரோதமாகவும் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகள் அடிப்படையில் நல்லது இல்லை அப்படிங்கிற முறையில் தான் நாங்கள் என்ன பண்ணோம், திரும்ப முஸ்லீம் லீக்குடைய உயர்மட்ட குழுவை அடுத்த நாள் 11 மணிக்கு கூப்பிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணி ஆதரவு கொடுக்குறேன்னு நாங்கள் சொன்னோம். இது சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களும் ஏகோபித்த முடிவாக ஒத்துக்கொண்டாங்க, எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதோடு நாங்கள்
ஆட்சியில் சேர்ற நிபந்தனை நாங்கள் வைக்கல. நிபந்தனை இல்லாத ஆதரவு. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஸ்டாலின் சொன்ன அதே வாசகத்தை பயன்படுத்தி கவர்னர் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் உடனடியாக அவரை கூப்பிடணும். அந்த ஆட்சி அமைக்கிறது எங்கள் 2 பேரும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் ஆட்சி அமைக்க எங்கள் 2 பேர் ஆதரவையும் கொடுத்தோம். ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ முதல் நாள் 11 20 மந்திரிகளை இது பண்ணாங்க. இதுக்கிடையில் மந்திரிகளை மந்திரி சபைக்கு 21 பேர் என்னமோ மந்திரிகளை மூணோ பண்ணும்போது இது ஓப்பனாக எங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. பத்திரிக்கையில் வருது. ஓப்பனாக எங்கள் மந்திரி சபையில் முஸ்லீம் லீக்கும் விசிகாவும் சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த அழைப்பு சமுதாயம் முழுவதும் போகுது. நம்ம கேட்கல. அப்போ என்னை நீங்கள் உங்கள் மாதிரி நண்பர்கள் கேட்டாங்க, என்ன சார் இது அவங்களுடைய பெருந்தன்மை, நாங்கள் நிபந்தனை இல்லாத ஆதரவு தான் கொடுத்தோம், எங்களை மந்திரி சபையில் சேருங்கன்னு சொல்கிறது அவங்களுடைய பெருந்தன்மையை தான் காட்டுது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சொல்லிவிட்டு நாங்கள் என்ன சொன்னோம், இது நாங்கள் எங்கள் தமிழ்நாடு மட்டும் உதவி செய்ய முடியாது. ஆல் இண்டியாவில் பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டின்னு இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டிக்கு சேர்மன் கேரளா தலைவர் தங்கள் தான் தலைவர். அந்த சேர்மன் தலைமையில் என்ன அவங்க ஏதாவது முடிவெடுத்து சொன்னால் தாங்க நாங்கள் செய்ய முடியும். அதனால் நாங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணோம். பிஎஸ்சிக்கு ரெஃபர் பண்ண போது பிஎஸ்சி கூடி என்ன பண்ணிட்டாங்க, குஜாலிக்குட்டி தங்கள் மற்ற தலைவர்கள்லாம் கூடி இந்த ஆதரவு கொடுத்துருக்கோம், அமைச்சரவையில் சேர சொல்லி நம்ம கேட்கல, அவங்களும் வெளியே கூப்பிட்றாங்க. அப்படி வரும்போது நீங்கள் ஏன் தயங்குறீங்க? நம்ம கேட்கல, நம்ம கேட்காத ஒன்று அவங்களாம் முன் விரும்பி கேட்குறாங்களே, இப்படி வரும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் ஆதரவு கொடுத்துருங்க, அமைச்சரில் சேருங்க அப்படின்னு கேரளாவில் எங்களுக்கு தகவல் வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் கூட்டத்தை போட்டு இது மாதிரி பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க, இது வழியில் சமுதாயத்தில் உள்ளவங்களும் இது வரைக்கும் நமக்கு பேசாதவங்க சமுதாயத்தில் உள்நாடு வெளிநாடு உள்ள சமுதாயத்துக்கு பெரியவங்கன்னு இருக்கிறோம், காசிகள் இருக்கிறாங்க, ஜமாத் தலைவர் இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட வேணான்னு சொல்லலை. ஏன் டிலே பண்ணிங்க தான் கேட்டாங்க. இந்த எல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி, சமுதாயத்துடைய முஸ்லீம் லீக் என்பது நம்ம முஸ்லீம் சமுதாயத்துடைய உணர்வுகள் என்னவோ அதை பிரதிபலிக்கிறது தான் முஸ்லீம் லீகு. எங்கள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்து பண்ண முடியாது. அது மாதிரி எல்லா சமுதாயத்துடைய ஒட்டுமொத்தமான உணர்வு வந்த பிறகு தான் நாங்கள் இந்த மாதிரி முடிவெடுத்து அதையும் ஸ்டாலின்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண இது மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் முடிவெடுக்கிறோம். அவரை எனக்கு நன்றி வாழ்த்து அப்படின்னு சொன்னார். இதுதான் நடந்தது. இதான் நடக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அரசியலில் நடக்குது. சார், எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னது ஸ்டாலின் ஐயா சொன்னாங்களா, இல்லை திமுக கட்சி சார்பாக சொன்னாங்க? திமுக கட்சி சார்பாக தான். கட்சி சார்பாக எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கணும் உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாங்களா? ஆமாம், கேட்டாங்க. என்ன சொன்னாங்க, திமுக ஆதரவு கொடுக்கறது மாதிரி முடிவு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற திமுக கூட்டணி கட்சி எல்லாத்தையுமே தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க சேர்ந்ததால தூய சக்தியா இப்ப மாறிட்டீங்க. இல்ல அண்ணா திமுகவை உடைத்து 4 எம்எல்ஏக்களை இல்ல, அதாவது இல்லைங்க, அது உங்களுடைய வியூ. உடைக்கிறாங்களா இல்லையாங்கிறது நீங்க சொல்றது. அவங்களா போய் சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்க தன்னை எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணிட்டு அவங்களா போய் கட்சியில் சேர்றாங்க. அதே எப்படி? இல்லை, அது இல்லைங்க, 5 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷம் ஆகட்டும். 4 பேரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானே வர்றாங்க. அதை எப்படி உடைச்சலாம் ஆகும்? அது நீங்களாக சொல்கிறது, நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். அது எப்படி உடைக்கதாகும்? அவங்க கட்சியை விட்டு வெளியே அவங்க தேவைக்கால சேரணுன்னு சேர்றாங்க. இது எங்கே சேர்க்குறாங்கிறது இது விவாதம் தான். அந்த விவாதம் தேவையில்லை. அவங்க உடைச்சிட்டு வெளியே வந்திருக்காங்கல்ல, அவங்க கட்சியை விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க, எம்எல்ஏ சீட்டை விட்டுட்டு வெளியே வர்றாங்க. ஏங்க, எம்எல்ஏ 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு அம்மாவும் இன்னொரும் இந்த எம்எல்ஏ வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்னு போய் ஸ்பீக்கர்கிட்ட ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு
வெளியே வர்றாங்க. வெளியே வர்றவங்க தவக்கலை சேர்றாங்க. இது இது எப்படி நீங்கள் காட்சியை உடைச்சான்னு சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது நீங்களாம் வச்சுக்கிற பேர், குதிரை பேரம், கழுதை பேரங்கிறதெல்லாம் நீங்களாம் வச்சுக்கிற பேர். நடைமுறை என்ன? அவங்க எம்எல்ஏ இருந்தது ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்றாங்க. நாளைக்கு பல பேர் சேருவாங்க. யாரும் சேரலாம். யார் கண்டா யார் இன்னைக்கு விஜயபாஸ்கர் என்னமோ சேர போறான்னு இப்போ அடிச்சு போட்டு இன்னும் யாரும் சேர போகிறோம். ஓட்டு போட்ட மக்கள்லாம் ரெட்டாலிக்கு ஓட்டு போட்ட மக்கள்லாம் கவலை இல்லை. இல்லைங்க, அது ஓட்டு போட்ட மக்கள்னு சொல்லணும். நீங்கள் சொல்லி என்ன பண்ணுறது? ஓட்டு போட்ட மக்கள்னு சொல்லணும். ஏன்னா திரும்ப ஓட்டு கேட்கும்போது போடுவாங்க, மாற்றி போடுவாங்க. கடன் வந்துட்டு முழுமையா தள்ளுபடி பண்ணலன்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அது அதான் அந்த விவசாய கடனை தள்ளுபடி ஏதோ இது அந்த முழு விவரம் எனக்கு தெரியல சார். அது என்ன சொன்னார் என்னங்கிற விவரம் எனக்கு தெரியல. பத்திரிக்கையில் பார்த்தேன். அவர் இப்போ சொல்கிறாங்க விவசாயிகள்லாம் முழுசாக பண்ணலைங்கிறாங்க. அதனோட விவரம் தெரிஞ்சு தான் நான் சொல்ல முடியும். நிச்சயமாக நல்லதாக பண்ணோம். என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சியில் இருக்கிற தூய ஆட்சியா தீய ஆட்சியாங்கிற கொஷின்லாம் இப்போ நாட்டு மக்கள் வந்து மெஜாரிட்டியாக ஒருவரை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. அந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அந்த ஆட்சி அமைகிறதுக்கு நாங்கள்லாம் உதவி பண்ணியிருக்கிறோம். நாங்கள் 3 விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி என்ற அடிப்படையில் பல அருமையான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. அந்த திட்டங்கள் அத்தனையும் நீங்களும் தொடர்ந்து பின்பற்றணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை ஒப்புக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச நன்மைகளை அத்தனையும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு எங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. 1. 2வது, இந்த தமிழை பற்றி ஆட்சி மொழி அந்த முதல் உரிமை தமிழுக்கு தான் கொடுக்கணும். தமிழ் தாய்மொழி வாழ்த்துலாம் சொல்கிறீங்கள, அது வந்து கவர்னர் விழாவில் கவர்னர் அவர் செய்கிறது தான் அவர் செய்ய முடியும். கவர்னருங்கிறவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏஜெண்ட்டு. அவர் வீட்டில் நடக்குது. அவர் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் பின்பற்றுவார். அது தமிழ்நாடு அரசு விழா இல்லை. தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நடக்கிறது தான். சட்டமன்றத்தில் நடக்கிற விழாவில் தான் தமிழ் முதல்ல பேசணும், முதல்ல அந்த சொன்னோம். அது அங்கே ஜனாதிபதி இது ஆளுநர் இடத்துல நடக்கிறதுக்கு அது அவருடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பின்பற்றி நடக்குது. அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அது அது கேட்காட்டி போனால் கவர்னர் மாற்றிடுவாங்க. ஏன்னா கவர்னரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அவர் எடிபடி அவர் சொல்லப்படி தான் கேட்க முடியும். ஆனால் சட்டமன்றம்னு கூடும்போது அங்கே முதல் நம்ம என்ன வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா கலைஞருடைய காலத்திலேருந்து என்ன தமிழ்நாட்டில் வழக்கமோ அதை பின்பற்று அப்படின்னு அமைச்சரே சொல்லியிருக்கார். அதுதான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பின்பற்றிய நல்ல கொள்கைகளை நீங்கள் தொடர்ந்து கைவிடாமல் பண்ணணும்னு சொன்னோம். அதை அவங்க ஏற்றுக்கிட்டுறாங்க. ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, பல நன்மைகளையும் தொடர்ந்து. போன முதல்வர் வந்துட்டு அமித்ஷா வந்து சந்திக்கல சார், அதை பற்றி உங்க கருத்து என்ன? அமித்ஷாவை சந்திக்கிற நேரம் வந்தால் சந்திச்சிருப்பாரு. இல்லை சார், ஒரு முதல்வர் வந்து ஒரு டெல்லிக்கு போறாருன்னா அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் போக முடியாது. முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவாங்க. அமைச்சர்களை சந்திச்சிருக்காங்க. ஆனா அமித்ஷா வந்து இல்லைங்க, முதலமைச்சர் டெல்லிக்கு போனார். நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காரு. பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு, சந்திச்சார். இந்த அம்மையார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு, சந்திச்சார். அதோட அமித்ஷாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலை, சந்திக்கலை. அப்படி தானே அர்த்தம்? நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினா செய்வார். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு யார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களோ சந்திச்சுட்டு வந்துட்டார். அவ்வளோதானே. 8 கோடி மக்களுக்கும் அவர் தான் முதல்வர். தற்பொழுது உள்ள விஜய் தான் முதல்வர். இதுமாரி ஒரு உள்துறை அமைச்சர் சந்திக்காம போனா அது தமிழக மக்களை அவமானப்படுத்துற மாதிரி தானே. 8 கோடிக்கு மக்களுக்கும் விஜய் தான் இப்ப தற்பொழுது முதல்வர். ஆமா, அவரை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாலும் அமித்ஷா வந்து இங்க வந்து முதல்வர் இல்லையே. அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாராங்கிறது யாருக்கு தெரியும்? அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தா சந்திச்சிருப்பாரு. இல்லை, அது நீங்களாம் கற்பனை பண்ணி பேசுறீங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு, சந்திச்சாரு. நிர்மலா சீதாராமன் அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு, சந்திச்சாரு. உள்துறை அமைச்சரை அப்பாயின்மெண்ட் வாங்கலை, சந்திக்கலை. அதில் என்ன? அது என்ன குறை?
சரி, வருகின்ற இடைத்தேர்தலில் உங்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ன? அது எங்கள் கட்சி முடிவு பண்ணும் பாய், அந்த நேரத்தில் முடிவு பண்ணுவோம். தொடர்ந்து நீங்க திமுக கூட்டணியில் இருப்பீங்களா? இல்லைங்க, அது நான் இப்போ எங்கள் கட்சி 20ஆம் தேதி கூடுது, பொதுக்குழு கூடுது. அந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவு பண்ணுவோம் வருங்காலத்தில் எப்படி நடக்கும். அதிமுகவை வந்து எம்எல்ஏக்களை கொண்டு போய் முதல்வர் பார்த்திருக்காரு. சிபி சண்முகம் முதல் கொண்டு 25 பேரை வந்து பார்த்து ஆதரவு கேட்டிருக்காரு. சரி, அதிமுகவை ஒரு தீய கட்சின்னு சொன்னவர், தீய சக்தின்னு சொன்னவர், ஏன் அதிமுகவை போய் பார்த்து ஆதரவு கேட்கணும்? தீயதை தூயதாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, அவ்வளோதானே. தீயதை தூயதாக்குறாரு. ஆமாம் பாய், தீயதை சொன்னீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. தீயதை தூயதாக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதிமுக உடைக்கணுன்ற காரியத்தோட போயிருக்காரு. இல்லை, உடைக்கிறதுங்கிறது யார் உடைக்க முடியும்? அதிமுகவில் உள்ளவங்க உடைஞ்சா தான் உடைக்க முடியும். அவங்களாம் உடைஞ்சிக்கிட்டா மற்றவங்க என்ன செய்ய முடியும்? ஏன் பாய்? நன்றி சார். நன்றி.